அருந்தவ சிவ ஜீவ சிவனே இருவரஞ்சபதவ செய்தோ செய்தே வாரா அம ஜிவனே ஜய ஒருவரிடா உடையவும் பகவான் இரண்டு வருடம் தவம் இருந்தார் அங்க ஈசம் பகவானும் வரவோ இல்லை தவமேறந்த ஐயா 3 வருடம் தவம் இருந்தா முக்கனும் வரவே இல்ல 4 வருடம் தவமேறந்தா நாதன் ஜீவ பெரும வரவோ இல்லையா தவமேறந்தா ஐயா 5 வருடம் தவம் இருந்தா ஆதி ஜீவ வரவே இல்ல 6 வருடம் தவம் இருந்தா அருணாச்சலம் வரவே இல்ல ஏ நாகராஜ நாகவல்லி ஒரு பிள்ளை வர வேணும் இல்ல ஏ 7 வருடம் தவம் இருந்தா எங்கள் ஜீவன் வரவே இல்லை 8 வருடம் தவம் இருந்தா ஏற்ற ஜீவன் வரவே இல்லை 9 வருட காலம் தவம் இருந்தா ஆதி உடைய வேணும் வரவே இல்ல ஐயா 10 வருடம் தவம் இருந்தா 10 வருடம் எங்க பரமசிவம் வரவே இல்ல பரமசிவம் 6 வருட காலம் இருந்து தவம் செய்தோ 12 வருட காலம் பாரத்தவன் செய்துவார் நாகராஜ நாகவல்லி செய்து வந்த தவம் அதுதான் ஆகாயம் பூமிக்கும் ஆகாயம் அந்த அழகு தவம் வளருதை ஏ அழகு தவம் ஏ மண்ணுக்கும் விண்ணுக்கும் மாயதவம் வளருதை நாகராஜன் செய்த தவம் நாகவல்லி தவம் அதுதான் கையிலக்குள்ள வந்துடும் ஆடாத கைலாசம் ஆடிய செஞ்சிரும் நகலாத கைலாசம் நகலாத அது நகலும்படி ஆடி அவளே கைலாசம் ஆடும்போது கண்ணன் தங்க பார்வதி கடவுளிடங்கப்பால் ஆண்டவனே பகவான் ஆடாத கைலாஸ் ஆடுகிறவரையன் நகலாத கைலாஸ் நகலாத இன்னைக்கு நகலுகிற ஆண்டவன பகவான் உள்ளத உள்ளவள் ஒளியாம சொல்லிடும்
நடந்தத நடந்தவன் நடந்தத அவன் நாதிரந்து இங்க நாதிரந்து இங்க உண்மையத்தான் சொல்லலன்னா அவனை உண்மை சும்மா விட மாட்டேன் அவனை நடந்தத சொல்லலன்னா உங்களை நானும் சும்மா விட மாட்டேன் ஏ பாரதிய கேட்ட போது அண்ணவன் பகவானும் சொல்லுவாரா ஏ சத்திய பார்வதிய இன்னைக்கு ஆடாத கையிலாசம் பார்வதி ஆடுகிற விவரம் தானே இது வேற ஒரு குத்தம் இல்ல அந்த நாகலோகப்பட்டணத்தில் அந்த நாகமுடி ராஜாவோ நாகவல்லி வெண்பொடியோ பிள்ளை ஒண்ணு வேணும் இன்னு பிறந்தவசி இருந்து வாரார் குழந்த ஒண்ணு வேணும் இன்னு குழந்த ஒண்ணு வேணும் இருவரும் கூடி தவம் இருந்து ஆதரி கூடி தவா இந்த நாகராஜனும் நாகவல்லியும் செய்த தவமானது குழந்தைக்கு இல்ல தவம் இருக்காவோ கூடி தவம் இருக்க இருவருடைய தவமானது மண்ணுக்கும் விண்ணுக்கும் முவடு தட்ட வளர்ந்துடுது. ஆமா, பிள்ளைக்காக தவம் இருக்க இந்த நாகராஜன் நாகவல்லி செய்த தவம் ஆகாயம் பூமிக்குமா வளர்ந்துடுது. வளர்ந்த தவம் கைலாசத்துக்குள் வரவும் அந்த நாகராஜன் நாகவல்லியினுடைய அந்த 12 வருட தவத்தின் பெருமையால ஆடாத கைலாசம் ஆடி அசையுது. நகலாத கைலாசம் நகலும்படி ஆடுது. கைலாசம் ஆடும்போது கண்ணந்தங்க பார்வதி கேக்கா, சுவாமி பகவான எதனால் இந்த கைலாசம் இப்படி ஆடி அசையுது? நகலாத கைலாசம் நகலக்கூடிய விவரம் என்ன சுவாமி? உண்மையை சொல்லலன்னா உண்மை சும்மா விட மாட்டேன். எதுக்காண்டி இந்த கைலாசமலை இப்படி கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு அப்படின்னு கேட்க உடனே பகவான் சொன்னார், ஏ பார்வதி, கைலாசமலை ஆடுதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜா நாகவல்லி, ஆமா, பொல்லாத நாகம், மனித முகமும் பாம்பு உடலோடு இருக்கார்கள். ஆண்நாகம் படமெடுத்தால் அவனி உலகம் அழியும், பெண்ணாகம் படமெடுத்தால் அப்பேற்பட்ட குணம் கொண்ட நாகத்துக்கு ஒரு குழந்தை இல்ல. குழந்தைக்காக கொண்டவனின் தேவியுமா ஊடி தவம் இருக்காவோ. இருவர் செய்த தவமானது ஆகாயம் பூமிக்குமா வளர்ந்துடுது. நாகத்தின் தவத்தினால நம்மளுடைய கைலாசம் ஆடி அசையுது அப்படின்னு பகவான் சொன்ன உடனே பார்வதி சொல்லுதா, இறைவா, ஒரே ஒரு பிள்ளைக்கு தானே தவம் இருக்காவோ, என்ன சொத்து கேட்டு தவம் இருக்காவளா இல்ல சுகத்தை கேட்டு? அவ கேட்கதும் மண்ணோ மனைக்கோ விரும்பலைய, ஒரு மதல செல்வத்துக்கு ஆசைப்பட்டு தானே. ஒரு 2 பேத்துக்கு ஒரு பிள்ளை வரம் கொடுத்தா நீங்க என்ன குறைஞ்சா போவிய? ஏ பார்வதி, ஆறும் கருவம் அவனவனம் அமைத்த பிரகாரம் நடக்கும். ஆமா, குழந்தை கொடுக்கணும்னா அவன் தலையெழுத்து அவ தலையெழுத்து என்னன்னு இருக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நான் சொல்லுதாள் பார்வதி, சமய ஆண்டவன பகவான் பிள்ளை இல்ல இருவரு பிள்ளை வரம் கொடுத்திரும், மதலை இல்ல இருவருக்கும் மறையோன் மதலை வரம் கொடுத்திடுங்கோ. மதலை இல்லா இருவரு சாமி பிள்ளை இல்ல இருவரு பிள்ளை வரம் கொடுத்திரும்,
பார்வதிய சொன்ன போல் பகவான் சொல்லுவா. ஏ பார்வதி, நான் சொல்லதே நீ கேட்க மாட்டேங்கிய. அவர் 2 பேத்துக்கும் பிள்ளை இருந்தா நானா இவ்வளவு நாளாவா குறைய வச்சிருக்கேன். அதனால பகவான் பிள்ளை வரை எப்போ கொடுக்கணுமோ கொடுக்க முடியும். அவன் தலையெழுத்து என்னமோ அது பிரகாரம் தான் நடக்கும். இறைவா, இப்பவுமே நீங்க பிள்ளை வரம் கொடுங்க என்று பார்வதி சொல்ல, ஆண்டவன் சொன்னார், இருவருடைய ஜாதக ஏட்ட பார்க்கணும். ஏட்டுல பிள்ளை இருந்தா ஏந்தும் பிள்ளைய ஜாதகத்திலே பிள்ளை இருந்தால் ஜமத்த வரத்தை நான் கொடுப்பேன். அதனால இருவருடைய ஏட்டு கணக்கு எப்படியோ என்னமோ தெரியல. ஜாதக கணக்கை பார்த்து பார்ப்போமே. நாகராஜனுக்கு நாகவல்லியனுடைய ஜாதக கணக்கு பஞ்சாங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பராஜயத்தி சொன்னான், இருவருடைய ஜாதக கணக்கை இப்பவுமே எடுத்து பாருங்க அப்படின்னு. உடனே ஜாதக கணக்கு யார்கிட்ட இருக்கு? சிறு கணக்கு எழுதக்கூடிய, பாவ ஜென்ம கணக்கு எழுதக்கூடிய, சரண மனன கணக்கு எழுதக்கூடிய அந்த சித்திரபுத்திரன் ஐநாட்ட தான் எல்லாரும் தலையெழுத்து இருக்கு. சனன கணக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. மரண கணக்கும், ஒரு குழந்தை பிறக்கணும்னா இந்த நேரத்தில் பிறக்கணும், அவர் குறிச்ச நாளில் தான் ஜனனமாகும். மரணம்னா அவர் என்னைக்கு ஓலையை கிழிக்காரு அன்னைக்கு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனாலதான் அவர்கிட்ட பாவ புண்ணிய கணக்கு இருக்கு, சனன மரண கணக்கு இருக்கு. அந்த நயினாரை கூப்பிட்டு சாதகத்தை பார்க்க சொன்னால் பராசக்தி. உடனே சித்திரபுத்திர நயினாரை சிவபெருமான் கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? ஓ சித்திர புத்திர நயினார. ஐயா, சித்திரபுத்திர நயினார வாரும், இருவருடைய ஏட்டு கணக்கு எடுத்து பாரும் அப்படின்னு சொன்னாரு. சித்திரபுத்திர நயினார் இருப்பிட எங்க இருக்கு? அவர் இருக்கிறது யமலோகத்தில் இருப்பாரு. ஆமா, அவர் எடுத்து சீட்டை கொடுத்தா தான் யமனே வந்து உயிர் எடுக்க முடியும். ஆமா, அந்த சித்திரபுத்திர நயினாரை கூப்பிடவும் யமலோகத்தில் இருந்து நயினார் சிவனார் முன்னால் வர, இறைவா பகவானே, என்னை அழைத்த விவரம் என்ன என்று சித்திரபுத்திர நயினார் கேட்க, அப்ப ஆண்டவன் சொன்னார், எப்பா ஏ சித்திரபுத்திர நயினார, இந்த நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் பிள்ளைக்காக தவம் இருக்காவோ? பார்வதி 2 பேத்துக்கும் பிள்ளை வரத்தை கொடுங்கன்னு வேற சொல்லுதா? இந்த நாகராஜன் ஏட்டு கணக்கையும் நாகவல்லி ஏட்டு கணக்கையும் நீர் எடுத்து பாரு. சனன மரண கணக்கு என்ன பாவம் செஞ்சிருக்காவோ, என்ன புண்ணியம் செஞ்சிருக்காவோ, ஏன் 2 பேத்துக்கும் பிள்ளை இல்லை அப்படின்னு ஜாதகத்தை எடுத்து பாரும் அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே சித்திரபுத்திர நயினாரு நாகராஜன் நாகவல்லி ஏட்டு கணக்கு எடுக்காரு. நாகராஜன் ஜாதக கணக்க நயினாரு சொல்லுதாரு, இறைவா பகவானே, இந்த சித்திரபுத்திர நயினாருடைய ஜாதக கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இந்த சித்திரபுத்திர நயினார் முன் ஜென்மத்தில போன பிறவியில மலை வேடனாக பிறந்து வயிற்று பசிக்காக ஏழுமலை காவுக்குள்ள வேட்டையாடி போயிருக்காரு. வேட்டைக்கு போன இடத்துல இந்த நாகராஜன் மலை வேடனாக பிறந்து செனமானு கவரிமானு கவரிமான 8 மாதத்து சூளுமான அம்பு ஓட்டு கொண்டு இருக்காரு. போன ஜென்மத்தில் செனமான கொன்ன தோஷம் இந்த ஜென்மத்தில் இவருக்கு பிள்ளை இல்லை. சூளுமான கொன்ன தோஷம். ஆமா, சூளுமான கொல்லலாமா? செனமானு 8 மாதத்து சூளுமானு, அது எவ்வளவு பெரிய பாவம். அது உயிர் பிரியல என்னெல்லாம் வருத்தப்பட்டிருக்கும். அந்த ஜனமானனுடைய பாவத்தினாலே 7 தலைமுறைக்கும் இவருக்கு ஏந்தும் பிள்ளை இல்லை அப்படின்னு சித்திரபுத்திர நயினாரு நாகராஜன் கணக்க சொன்னார். அப்ப பார்வதி கேக்கா, இறைவா இவர் இந்த பாவம் பண்ணிட்டாரு, ஆனா நாகவல்லி என்ன மாதிரி ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு பெண்ணும் மனம் இறங்கணும். அதனால அவளையும் என்ன மாதிரி ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த நாகவல்லியினுடைய ஜாதக கணக்க பாருங்களேன். நாகவல்லி ஜாதகம் தெரியாது, பிள்ளை இருந்தா இருக்கான்னு பாருங்களேன். சொன்ன உடனே சித்திரபுத்திர நயினாரு நாகவல்லி ஜாதகத்தை எடுக்காரு. எடுத்து சிறுகணக்கனுக்கும் நயினாரு சொல்லுதாரு, ஏ அம்மா பராஜத்தி, அப்பா பகவான,
இந்த நாகவல்லி என்ன பண்ணிருக்கா தெரியுமா? போன ஜென்மத்தில மழை வேடிக்கையாக பிறந்திருக்கா. அப்படி பிறந்து 8 குழந்தைகளை பெற்று 8 குழந்தைகளையும் வளர்க்க முடியாம போன ஜென்மத்தில 8 குழந்தைகளையும் கசத்துக்குள்ள போட்டு கொண்டு இருக்கா. இவ கசத்துல போட்டு குழந்தைகளை கொன்னதுனால இவளுக்கு கோடி தலைமுறைக்கும் குழந்தை செல்வம் இல்லை. அப்படின்னா ஆண்டவன் நயினார் சொன்னதை சொன்னார். அப்ப பார்வதி 2 பேத்துக்கும் பிள்ளை இல்லைன்னு சொன்ன பாத்தியா? 2 பேரும் இப்படி பாவம் செஞ்சிருந்தா 2 பேத்துக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? அதனால் பார்வதி இந்த பேச்சை இன்னையோட விட்டுரு. நான் பொழுது விடிஞ்சா இந்த உலகத்துக்கு நாம் படி இழக்க போனோம். இந்த ஆண்டவன் பகவானும் ஆதி பராசக்தியும் சமி அன்னைய இரவிலாதா சத்தியும் ஜீவனுமாக விட்டு களைப்பாரி களைப்பார் இருவரும் தாம்பளம் தரிப்பாரா. கணவனும் மனைவியுமா கனகமணி கட்டிலில கண்ண சந்து உறங்குவாரா. மரகத கட்டிலில மன்ன வேணும் தேவியோ மதிமயங்கி உறங்குவார். மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமையாச்சு வெள்ளிக்கிழமையாச்சு விடிய கால நேரமாச்சு. ஆண்டவன் சிவபெருமா படியளக்க வேணும் என்று வேணும் என்று பாரிடம் படியளந்து காப்பாரா. படி இழந்து கேட்ட போது ஆளாக்கு தினை இழந்து பாரதி அரணாருட கை கொடுத்தா எம்மரக்காதினை இழந்து மன்னனோட கை கொடு பக்கா நல்லதினை இழந்து பக்கா நல்லதினையா அந்த பகவானோட கை கொடுத்தா. படியளந்து வாங்கி படியளக்க கிளம்பு படியளக்க கிளம்பும் போது பார்வதியா பார்த்தால பகவான் முன்ன வருவாள். அந்த பகவான வழிமறிக்கா ஈச முன்ன வருவாளா. பார்வதி ஈஸ்வரன வழிமறித்து அந்த ஈஸ்வரியா சொல்லுவா நான் ஜாமி போகு இடத்துக்கு தான் சங்கரியா நான் வருவேன். பகவான் போகு இடத்துக்கு பார்வதியா நான் வருவேன். கடவுள் போகு இடத்துக்கு தான் இந்த கண்ணன் தங்க நான் வருவேன். இந்த கண்ணன் தங்க ஆண்டவன பகவான உங்களோடு வருவதற்கு உத்தரவு கொடுக்கணுமே. சாமி கூட வருவதற்கு சுவாமி கூட சத்திக்கு வரம் கொடுங்க. இந்த சத்திக்கு தான் பார்வதியா கேட்ட போதே பகவான் சொல்லுவாரா ஆண்டவன் படி இழக்கணும்னு பார்வதிட்ட படிய வாங்கி கொண்டு பகவான் படி இழக்க போறாரு.
இந்த பார்வதி அன்னைக்கு பார்த்துக்கிட்டா. இந்த ஆண்டவன் நம்மகிட்ட வாங்கிட்டு போறாரு. கொடுப்பது ஆளாக்கு அரிசி. ஆளாக்குன்னு எப்படி இருக்கும்? முத வச்சு இந்த உலகத்துக்கு எப்படி படி அளக்காரு? இது உண்மையா பொய்யா? அப்ப இந்த ஆண்டவன் கூட போனாதான் இவர் படி அளக்கதும் படி அளக்காம வரன்னு தெரியும். இந்த பராஜயத்தி பகவான கூப்பிட்டு பகவான வழிய மறிச்சு பகவானை வழிமறித்து, சுவாமி உங்களோட நான் வாரேன், என்னையும் உங்க கூட கூட்டு போங்க. என்னைக்காவது என்னை கூட்டு போயிருக்கீங்களா? நீங்க யாருக்கு படி வைக்கணும் எனக்கும் தெரியுமா? அதனால உங்க கூட நான் வாரேன், எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு பார்வதி கேட்கும்போது பகவான் சொன்னாரு, ஏ பார்வதி, நீ எந்த ஆசைப்பட்டாலும் இந்த ஆசை உனக்கு வேண்டாம். ஏமன்னா 1000 ஆண்களோடு நடந்தாலும் ஒரு பெண்ணோடு நடக்கக்கூடாது. பெண்ணோடு நடந்தால் பெரிய இடைஞ்சலு. அதனால ஏமன்னா என் படைப்பு பல விதமா இருக்கு. ஒரு தினம் அரசனா படைச்சிருப்பேன், ஒரு தினம் ஆண்டி அலைய விட்டுருப்பேன், ஒரு தினம் கந்தறியாம, ஒரு தினம் வாய் பேச முடியாம, ஒரு தினம் நடக்க முடியாம, நம்ம ஏமனுக்கு 7 குழந்தை கொடுத்திருப்பேன், உற்றாருக்கு ஒரு குழந்தை கொடுக்க தாமதம் பண்ணிருப்பேன். ஆண் பிறந்த வீட்டுல பெண் பிள்ளை இருக்காது, பெண் பிறந்த வீட்டுல ஆண் குழந்தை. என்னோடு நீ வர வேண்டாம், இடைஞ்சல் ரொம்ப இருக்கு. பகவான் கூட வந்தனா பழுது ரொம்ப இருக்கு. அதனால ஏ சத்தியே உமா மகேஸ்வரிய, நான் இறை அளக்க போறேன் என்ன வழி மரியாதை என்று ஏஜன் சிவபெருமான் சொன்ன போது அப்ப பார்வதி சொன்னா, ஐயா ஆண்டவனே பகவானே, உங்களோடு வல்லையானா சத்தினான பார்வதியா, உங்களோடு வாழ மாட்டேன், அக்கினிய வளர்க்க போற, அக்கினியில இறங்கிரு சத்தியாம் பார்வதி கணுமே. சத்தி பார்வதியா, ஆண்டவன் சொன்னார், ஏ அம்மா பார்வதி, என் படியளைப்பை பார்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நீ வரக்கூடிய நேரத்திலேயும் பின்னால் வந்தன்னா வாயை திறக்க மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை உங்கள்கிட்ட பேச மாட்டேன், மௌனத்தில் வருவோம்னு இந்த சிவபெருமானுக்கு ஒரு சத்தியம் கொடுத்தாதான் உன்னை நான் கூட்டிட்டு போவேன். ஏமனா நீ என் கூட வந்தானா சும்மா வருவியா? அவனை என்ன அப்படி படைச்சிருக்கிய? இவங்களை என்ன தெருவந்தனமா அலைய விட்டுருக்கிய? இவனை என்ன கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கிய? இவனுக்கு என்ன குடியிருக்க வீடு இல்லாம ஆக்கியிருக்கிய? அப்படின்னு பார்வதி என்ற கேள்விக்கு மேல கேள்வி கேட்ப. உங்ககிட்ட நான் பதில சொல்லுவேனா படியளப்பனா? என் படியளப்புக்கு எந்த இடையூறு வராம இருப்பணும்னா ஏன் வரும்போது என் கூட வரும்போது வாயை திறக்கக்கூடாது, மறுபாரத்தை பேச மாட்டேன்னு எனக்கு வலது கையில் சத்தியத்தை கொடு, அப்போ தான் உன்னை கூட்டு போவேன் அப்படின்னா ஆண்டவன் சொன்ன உடனே பார்வதி நினைக்கா, நம்ம புருஷன் நம்ம சிவபெருமா நம்மளை நம்பாம சத்தியம் கேட்காரு, நம்ம சும்மா போக மாட்டோம், நம்ம மேலேயும் தவறு வரும், வாயை திறக்கத்தான் வேண்டியிருக்கும், அதனால ஆண்டவங்கிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுப்போமே அப்படின்னு ஆதி பராஜயத்தி ஆண்டவன் சிவபெருமாங்கிட்ட வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டோம்னு சிவபெருமாங்கிட்ட ஒரு சத்தியத்தை கொடுத்தா. இப்படி சத்தியம் கொடுத்த போதே சமய ஆண்டவன் தான் பகவானும் ஆதிசக்தி பார்வதியும், ஆதிசக்தி பார்வதியும் பகவானும் பார்வதியும் படியளக்க வேணும் என்னே பார கையில விட்டு கிளம்புவாரா, ஆமா வேணும் என்னே ஏ ஜத்தியும் ஜீவனுமாக கைலாச மலை கடந்து கருணசங்கிலி பாதையாக மேய்ப்பார் அமைப்பார் மேரைகளால் ஒரு சுனை பேச்சு முச்சி அறியாத பேயருடன் நாடு விட்டு சத்தியம் ஜீவனுமாக படைத்த சிவமனுக்களுக்கு
படியளந்து வருவார் எடுத்தார் ஜீவ மனுக்களுக்கு இருவரும் இறையளந்து வருவார்களா எடுத்தார் ஜீவ மனுக்களுக்கு இந்திரலோகம் சந்திரலோகம் யமலோகம் தமலோகம் சத்தியலோகம் பூலோகம் வாயுவலோகம் வரணலோகம் யமலோகம் தமலோகம் ஈரேலே உலகம் எல்லாம் இருவரும் இறையளந்து வாரார இரேலே உலகமெல்லாம் இப்படி பாரேழு உலகமெல்லாம் படியளந்து வார போது ஆண்டவனும் ஆதிபராஜத்தியும் ஈரேழு 14 உலகத்துக்கும் இறையளந்து வாரார்கள். இறையளந்து வார போது ஈஸ்வரன் சிவபெருமான் நினைக்காரு, நம்ம பொண்டாட்டி நம்மகிட்ட வாயை திறக்க மாட்டோம்னு சத்தியம் கொடுத்துட்டால, இவ சத்தியத்தின் பிரகாரம் நடக்காளா இல்லை சத்தியத்தை மீறி போறாளா, இந்த பார்வதி கிட்ட ஒரு பரீட்சை பண்ணுவோமே. சிவபெருமான் நினைக்காரு, பார்வதிட்ட ஒரு திருவிளையாடல் நடத்துவோம், அவட்ட நடத்தக்கூடிய திருவிளையாடல் மூலமா இவன் நம்மகிட்ட வாயை திறக்காளா இல்லை பேசாம வாராளான்னு பார்ப்போமே அப்படின்னு சிவபெருமான் பார்வதியை படியளந்து வரும்போது சோதிச்சு பார்க்காரு. எப்படி சோதிக்காரு? ஒரு படர்ந்த ஆலமரத்தை உருப்பிடித்து அந்த படர்ந்த ஆலமரத்திலே பிறவி செய்து அதுல ஒரு 10 வயசு பாலகன் கையில கண்ட கோடாலியை கொடுத்து அந்த 10 வயசு பாலகம் மரத்துல ஏறுதான். ஏறத பாலகம் 10 வயசு பாத்தியலா, இளமறி குலையறியாது நித்தரஞ்சொக அறியாதுன்னு சொல்வது போல சின்னஞ்சிறு பாலகம் விவரம் தெரியாம ஆலமரத்துல ஏறினவன் நுனிக்கோப்புல உட்கார்ந்தான். நுனிக்கோப்புல இருந்துகிட்டு அடிக்கோப்பை வெட்டுதான். விவரம் உள்ளவன் செய்யக்கூடிய வேலையா இது? அறிவுள்ளவன் செய்வானா? புத்தி உள்ளவன் செய்வானா? நுனிக்கோப்புல இருந்த அடிக்கோப்பை வெட்டுதான். அடிக்கோப்பை முறிஞ்சு விழுந்ததுன்னா அவன் ஆத்தாளுக்கு பிள்ளையா சேருவானா? குப்பரை விழுந்தாமன்னா கூட வச்சுலா பிறக்கணும். மல்லாக்க விழுந்தா மாதாவுக்கு பிள்ளை இல்லையா? பொத்துன்னு விழுந்தாமனா பெத்தவளுக்கு பிள்ளை இல்லாம செத்து போவான. இவன் நுனிக்கொப்புல இருந்த அடிக்கொப்பை வெட்டுதத பராஜயத்தி பார்த்துக்கிட்டா. பராஜயத்தி பார்த்த உடனே பகவான் கிட்ட சொல்லுதா, இறைவா ஈஸ்வரா படியளக்க போவாதிய நின்னுங்க. இப்ப அந்த மரத்தை பார்த்தியெல்லாம் ஆலமரத்தை, ஆலமரத்தை நல்லா பாருங்க. கொலைக்குள்ள ஒரு பையன் இருக்கான் பாத்தியலா, 10 வயசு பாலம் இருக்கான். அவன் கையில ஒரு கோடாலியும் கொடுத்து அவன் நுனிக்கோப்புல இருந்த அடிக்கோப்பை வெட்டுதானே. தவறி விழுந்தாமனா தவிடுபடியா போயிருவானே. ஆமா, இந்த பாலகனை உயிர் கொடுத்து காப்பாத்தனுமே. நம்ம கண்ணுக்கு முன்னால இந்த பரிதாபம் நடக்கக்கூடாத, இவன் உயிரை விட்டுறக்கூடாத. இந்த பிள்ளைய நீங்க உயிர் கொடுத்து காப்பாத்துங்க அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே பகவான் சொன்னார், ஏ பார்வதி, எதை மாத்தினாலும் 2 எழுத்துக்காரனை மாற்ற முடியாது. 2 எழுத்து என்னது? அந்த ஜனியம் இல்ல, விதி. விதி விதி எதுவோ அதுவோ தான் நடக்கும். விதிய மதியால வெல்ல முடியாது. விதிநாதா என்னன்னு வச்சிருக்கானா அவன் தலையெழுத்து பிரகாரம் நடக்கும். அதனால அவன் இறந்தா என்ன, அவன் தலையெழுத்து பிரகாரம் நடக்கட்டுமே. தவறி விழுந்தாமனாலும் அவன் தலையெழுத்து தானே நடக்கும். அதனால அண்ணன் எழுதுனதை அழைச்சு எழுத முடியாது, பிரம்ம எழுத்துக்கு. அதனால பார்வதி வா படியளக்க போமன்னு பகவான் பார்வதியை கூப்பிடுதாரு. ஆனா பார்வதி சொன்னா, இந்த பிள்ளை உயிர் போவதை நான் கண்ணால, அந்த பிள்ளைய நீங்க உயிர் கொடுக்காம நான் உங்க பின்னால வரமாட்டேன்.
ஏமன்னா உலகத்தின் மாதா உலக மாதா ஈரோக மாதா ஆதி பராசக்தி இல்ல அவளுக்கு பித்தமனை இருக்கத்தானே ஐயும் நம்ம அதான் அம்மா பராசக்தின்னு எதுக்கு கூப்பிடுதோம் அப்படின்னா அந்த பராசக்தியை கும்பிடுதோம்னா அந்த உலகத்தின் மாதாவே பராசக்தி அவளுக்கு மனசு கேளாம பகவான் கிட்ட சொன்ன இந்த பிள்ளைய உயிர் கொடுத்து காப்பாத அளவுக்கு உங்களுக்கு பின்னால நான் வரமாட்டேன். ஏய் பார்வதி நான் சொல்லுத நீ கேட்க மாட்டேங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு என்னரை கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி தான். ஆமா கடைசி பட்ட பிறகுதான் உனக்கு தெரிய போகுது. அப்படின்னா ஆண்டவன் பார்வையிட்டு எவ்வளவோ சொல்லுதாரு, இந்த பார்வதி கேட்க மாட்டாங்க. சரி பார்வதி உன் மனசு போல இந்த பாலகன் தவறி விழும்போது அம்மான்னு சொல்லி விழுந்தாமன்னா பார்வதி உயிர் கொடுத்து காப்பாத்திக்கோ. அம்மான்னு சொன்னா ஓம் பொறுப்பு உன்னைத்தானே கூப்பிடுதான், நீ தானே உலகத்துக்கு தாயி, நீ போய் உயிர் கொடுத்து பிள்ளைய காப்பாத்திக்கோ. அப்பான்னு சொல்லி விழுந்தாமன்னா இந்த சிவபெருமான் நான் பிள்ளைய காப்பாத்திக்கிடுதேன் காப்பாத்துதம் அப்படின்னு பகவான் சொன்ன உடனே இந்த நுனிக்கொப்புல இருந்த அடிக்கொப்பை வெட்டினா மத்தியில பாலகன். ஆமா அடிக்கொப்பை நல்லா வெட்டினா அடிக்கொப்பு முறிஞ்சுது. மேல இருந்து விழுந்தாமல்ல அம்மான்னு சொன்னானா அப்பான்னு சொன்னானா செத்தம்னா செத்தே விட்டு. அவனுடைய தலையெழுத்து அதுதான். பாத்தியா பார்வதி நான் அண்ணின்னு சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன். அவன் தலையெழுத்த மாற்ற முடியாதுன்னு சொன்னா அவன் தவறி விழுந்து சாவனம் தானே இருந்திருக்கு. அம்மானு சொல்லி விழுந்திருந்தா நீ காப்பாத்திருப்ப, அப்பான்னு சொல்லியிருந்தா நான் சிவபெருமான் காப்பாத்திருப்பேன். அவன் அம்மானு சொல்லல அப்பான்னு சொல்லல, செத்தம்னா செத்தே போயிட்டான். அதனால இப்பேற்பட்ட கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கணுமா? வா படி அளக்க போவ நேரம் ஆகுது அப்படின்னு அந்த ஆண்டவன் தான் பகவானோ ஆதி சக்தி பார்வதியோ பகவானும் பார்வதியோ ஐயா ஈரேழு உலகமெல்லாம் ஐயா உலகமெல்லாம் இறையளந்து வாரார்களே ஈரேழு இறையளந்து வாரார்களே ஜத்தியும் ஜீவனுமாக படி இழந்து வார போது நாகலோக வழியாக அந்த சத்தி ஜீவன் வாரார்களே ஜத்தி அஞ்சுவனம்மா நாகலோக வழியாக படியளந்து வாரவோ நாகராஜ நாகவல்லி பகவானோட ராமன் சொல்லி பாரத்தவன் செய்துவார் ஈசனோட ராமன் ராமன் இருந்து தவமது இருந்து தவமது செய்தோ ஐய கடவுளோட ராம கடிய தவமது நாகராஜனாக ஒரு ஏந்தும் பிள்ளை வேணும் வேணும் இருந்து தவா அந்த நாகராஜனும் நாகவல்லியும் ஒரே ஒரு குழந்தைக்காக நாகலோகத்திலே தவம் இருந்து வாரார்கள். ஆண்டவன் புகழை சொல்லி
அந்த நாகராஜன நாகவலி எப்படி தவம் இருக்காவு தெரியுமா? ஈஸ்வரனையரையோனே ஜம்போ சங்கர ஈஸ்வரனையரையோனே ஜம்போ சங்கர ஏழை செய்யும் தவத்தை பாரோ ஈஸ்வரனை ஏழை செய்யும் தவத்தை பாரோ செய்யும் தவத்தை பாரோ ஈஸ்வரனை ஏழை செய்யும் தவத்தை பாரோ சாமி பகவான பரம்பொருள பாம்பினுட தவத்தை பாரோ கடவுளே கருக்கண்டர கருணாகந்தவத்தை பாரோ காண்டவளி பகவான அவந்தவத்தை பாரும் ஐயா இறைவா என்ன குற்றம் நாங்கள் செய்தோம் உங்களுக்கு இன்னும் மனையழகலையா நாங்க குற்றம் என்ன செய்திட்டோமோ சாம்பு சங்க உரை தீர்க்க வராமை இருப்பதென்ன உரை தீர்க்க வராமை இருப்பதென்ன உரை தீர்க்க வராமை இருப்பதென்ன உரை தீர்க்க வராமை இருப்பதென்ன நாகராஜனாக வல்லிய பிள்ளை வர வேணும் இல்லை பிறந்த வச்சு செய்து வாரா மதர ஒன்று வேணும் இல்லை மாத வச்சு செய்து வாரா என் குழந்த ஒன்று வேணும் குழந்த ஒன்று வேணும் குறிய தவம் செய்துவா இருவரும் கொடிய தவா அடித்தவம் இருக்கும் இடத்துக்கு தான் சத்திய ஜீவ வருவார் நாகலோகவாளியாக பகவானும் பார்வதியோ படியளந்து வருவார் எச்சத்தியும் ஜீவனுமாக நாகலோகவாளியாக அங்க அமுதளந்து வருவாரா இருவரும் அமுதளந்தே இந்த பாம்பினுட தவங்களை பார்வதியா பார்த்துட்டால பகவான்கிட்ட சொல்லுவாள அண்ணவனை பகவான் தவம் இருக்கும் இருவருக்கும் தவம் இருக்கும் இருவருக்கும் இங்க சுவாமி வரம் கொடுக்கணுமே இங்க சுவாமி வரம் இந்த நாகமுடி ராஜாவுக்கும் நாகவல்லி பெண் கொடிக்கும் குழந்தை இல்லா இருவருக்கும் குழந்தை இல்லா இருவருக்கும் ஒரு குழந்தை வரம் கொடுக்கணுமே பகவான் குழந்தை வரம் இங்க பிள்ளை இல்லா இருவருக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணுமே நாகமுடி ராஜாவுக்கும் நாகவல்லி பெண்கொடிக்கும்
மதலை இல்லா இருவருக்கும் மதலை இல்லா இருவருக்கும் மறைய மதல வரம் கொடுக்கணும். ஒரே மதல வரம் அடே ஆண்டவனும் சொன்ன போதே ஆதிசக்தி சொல்லுவாளா ஏ பார்வதி நாகராஜனுக்கு நாகவல்லிக்கும் பிள்ளை வர கொடுக்கணுமா? ஏட்டில பிள்ளை இல்லைன்னா அன்னைக்கே சித்திர புத்திர நயினார் சொல்லிட்டார. இல்லாத பிள்ளையை எப்படிமா கொடுக்க முடியும்? குழந்தையை ஜாதகத்தில் இல்லாத போது எப்படி குழந்தையை கொடுக்க முடியும்? அதனால சத்தியை பார்வதி அந்த நாகமுடி ராஜாவுக்கும் நாகவல்லி வெண்கொடிக்கும் அது பிள்ளை வரம் கொடுக்கணும்னா ஒன்னாலையும் முடியாத இந்த பகவானாலும் முடியாத அம்மா மூவராலையும் முடியாத முடியாத முனிவரால ஏ அம்மா அம்மா பார்வதிய நாகமுடி ராஜாவுக்கும் அந்த நாகவல்லி பெண்கொடிக்கும் ஒரு ஆள பிள்ளை கொடுக்கணும்னா அது ஆளிலையில் பள்ளி கொண்ட உங்க அண்ணனாலையும் முடியா அப்படி பகவான் சொன்ன போதே பார்வதியா சொல்லுவாளா ஏ சத்தியே பார்வதிய இந்த நாகலோகத்தை ஆளக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் பிள்ளை வரம் கொடுக்க ஒன்னாலையும் முடியாது என்னாலையும் மூவராலையும் முடியாது முனிவர்களாலையும் முடியாது. அதனால் ஆளிலையில் பள்ளி கொண்ட உங்கள் அண்ணன் கோபால கண்ணனாலையும் முடியாது என்ற ஆண்டவன் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா பகவான் கிட்ட சொல்லுவார் என் சுவாமி பகவான பிள்ளை வரம் கொடுக்கலன்னா உங்க தேவி பார்வதியா உங்களுக்கு முன்னா அக்கினியோ வளர்க்க போர் அக்கினியோ வளர்க்க போர் பார்வதி அக்கினியில இறங்க போற பார்வதி அக்கினியில ஒரு குழந்தை வரம் கொடுக்கலன்னா இந்த கோதமது பார்வதியா யாகத்தை வளர்க்க போற யாகத்தை வளர்க்க பாரதி யாகத்தில இறங்க போற பாரதி யாகத்தில அந்த நாகமுடி ராஜாவுக்கும் நாகமுடி ராஜாவுக்கும் நாகவல்லி பெண்கொடிக்கும் குழந்தை வரம் கொடுக்கலன்னா நான் நாக்க விடுங்க போர் நாக்க பாரதி நல்லுயிர பாரதி நல்லுயிர அல்லவா ஒரு குழந்தை கொடுக்கலன்னா உடையவனை பகவான உமையவளன் பார்வதியா என் உள்நாக்க பிடுங்க பிடுங்க போர் என் உயிர நானும் ஆதிபராஜி ஆண்டவங்கிட்ட போராட்டம் நடத்துதா சாமி இதான நாகலோகம் இவதான நாகராஜ நாகவல்லி
2 பேரும் தானே பிள்ளைக்கு தவம் இருக்காவோ. பார்க்க பாவமா இருக்க. 12 வருஷம் தவம் இருந்துகிட்டே இருக்கா அவள. தவத்தை விட்டு இறங்க மாட்டேங்க அவள. பிள்ளை இல்லாத 2 பேருக்கும் ஒரு பிள்ளைய கொடுங்க சாமி அப்படின்னு பார்வதி சொல்ல பகவான் சொன்னாரு, ஏ பார்வதி, எட்டில இல்லாத பிள்ளைய எப்படிமா நான் கொடுக்க? உன்னால முடியாது, என்னால முடியாது நான் சொல்லுத. நீ நாக்க பிடுங்குவேன், நல்லுயிரை மாச்சிருவேன், அக்கினியை வளர்த்துருவேன், அதுல போய் இறங்கிருவேன். யாகத்தை பார்வதி யாகத்துல இறங்கும்னு உன் உயிரை நீ ஏன் மாக்கணும்? எதுக்கு பிள்ளை வரத்தை கொடுக்க சொல்லி நீ போராடுத? இல்லை இறைவா, பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லு என்பார்கள். இந்த உலகத்திற்கெல்லாம் தாயாக நான் இருக்கேன். என் கண்ணுக்கு முன்னால இருவரும் தவம் இருக்க கொடுமையை பார்த்து என் மனசு கேட்க மாட்டேங்க அப்படின்னு பார்வதி சொல்ல பகவான் சொன்னார், ஏ பார்வதி, உனக்கு ஏந்தமில்ல வேணும்னு நீ சொல்வதற்கு இணங்க. நான் 2 பேத்துக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும்னா உன்னாலதான் முடியும். நீதான் பிள்ளை வரம் கொடுக்க சொல்லுத. 2 பேருக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணும்னா உன்னால் செய்யணும், உன்னால்தான் காரியம் ஆகணும். எப்படி காரியம்னு கேட்டா, எப்படி காரியம்னு பார்வதி கேட்டா. கேட்ட உடனே ஆண்டவன் சொன்னாரு, ஏ சத்தி சத்தி பார்வதி, சத்தி சத்தி பார்வதி, ஆண்டவன் வார்த்தைகள் 1008 சொருபத்தில் அரசொருவம் எடுக்கணும், 8 கிளைகளாக பிரியணும். 1008 சொருபத்தில் அரசொருவம் எடுக்கணும், 8 கிளையா பிரிஞ்சுக்கிடணும். 8 கிளைகளாக பிரிந்து அந்த நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் எம்ம பிள்ளை இல்ல இருவருக்கும் பார்வதி பிள்ளையாக பிறக்கணுமே. மதலை இல்ல இருவருக்கும் அம்மா இருவரு பார்வதி மகளாக பிறக்கணுமே. பார்வதி மகளாக எம்ம ஜத்தி ஜத்தி பார்வதிய எம்ம தாமோதரன் தங்கை அம்மா அந்த குழந்தை இல்ல இருவருக்கும் எம்ம கோதமது பார்வதிய எம்ம பார்வதி நீ போய் குழந்தையா பிறக்கணுமே. குழந்தை இல்ல அந்த நாகமுடி ராஜாவுக்கும் அந்த நாகவல்லி பெண்கொடிக்கும் நீ ஆதிசக்தி பார்வதியா, நீ அக்கா தங்க 8 பேரா எம்மா 8 பேர் எம்மா ஆதிசக்தி பிறக்கணுமே. அக்கா தங்க ஆதிசக்தி பிறக்கணுமே. அப்படி ஆண்டவன் சொன்ன போது அந்த பார்வதிய கேப்பாளா, சாமி ஆண்டவனே பகவானே என்ன போய் பிறக்க சொல்லுதியல, நான் உங்களை விட்டு பிரிஞ்சதெல்லாம் போதாதா?